ஹலோ, இன்னைக்கு நம்ம சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் கோவில் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி அப்படியே எம்ஆர்டியில் நிறைய பேர் நெத்தியில் திருநீரோட பார்த்தேன். ஏன்னா எனக்கு தைப்பூசம் வேறு அவ்வளோ பேர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சது. நம்ம சைனா டவுன் எம்ஆர்டிலேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஏபிசின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸிட் இருக்கும். ஸோ ஏ எக்ஸிட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது கோவில். ஸோ லாஸ்ட்டாக நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் கோபுரம் எல்லாமே நல்லா தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். சைனீஸ் நியூ இயர் வந்தது இல்லையா, ஸோ அதுக்காக விஷஸ் வந்து மேலே வந்து வச்சுருந்தாங்க. தென் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா சாமிக்கு தர போட்டிருந்தது. அப்படியே நான் சைடில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் முருகரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எதிர்ச்சியாக தான் நான் இங்கே வரும்போது பார்த்தேன். ஒரு முருகரை பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு 6 பட முருகருமே எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருகராக இருந்தது. திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு வரிசையாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு அப்படியே கோவிலையும் சுற்றி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு, அது போக கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா கச்ச கச்சன்னு ஜாலியாகவும் இருந்தது. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு கோவிலுக்குள்ளே வரும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்டு. ஸோ அன்றைக்கி நான் வரும்போது அவ்வளோ நல்லா இருந்தது, காமாக இருந்தது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6 படம் முருகருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியாக வரிசையாக வச்சுருந்தாங்க. பேக் சைடு அப்படியே சுற்றி கோவில் நல்லா பெருசாகவே இருந்தது. இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. கோவிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உட்காரதுக்கு தனியாக ஸ்பேஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். கொடிக்கம்பம் பார்க்குறதுக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தர போட்டிருந்தாங்க. எல்லா சாமியும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா பூஜை நடந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாரியம்மனையும் பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். ஒன்று நல்லா இருந்தது. ஸோ சென்டரில் மட்டும் லைட்டாக கவர் பண்ணியிருந்தேன். அப்படியே மறுபடியும் எல்லா சாமியும் சுற்றிட்டு பிரசாதம் வாங்கினேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரசாதமும் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக போனதுனால எனக்கு அங்கே இருக்கவங்க கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்களுக்கு பர்த்டே போல், ஸோ அதனால கேக் வெட்டி வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, பேக் சைடு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சைனா டவுனை கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தேன். அந்த மினி விளாகை நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.